welcome to Kollywood Uncut with Keethana Venkatesh. ஒரு படத்தோட பூஜையில ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட், ஆடியோ லான்ச், பிரஸ் மீட், சக்சஸ் மீட்னு எல்லா விஷயங்களும் நம்மளோட Kollywood Uncutல நீங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம Kollywood சம்பந்தப்பட்ட எல்லா ஈவென்ட்ஸையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு சூப்பரான Kollywood அப்டேட்ஸோட வந்திருக்கேன். வாங்க அது என்னன்றதை இப்ப பார்க்கலாம். முதல்ல பார்க்க போறது சிக்கிக்கிச்சு படத்தோட டீம் மீட் தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஹீரோவா மிதுன் நடிச்சிருக்காரு, ஹீரோயினா மிருதுலா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜேஷ் குமார். ஹி இஸ் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் ஃபிலிம் டூங்க. எப்படி இந்த படத்தோட டைட்டில் வித்தியாசமா இருக்கோ அதே அளவுக்கு இந்த படத்தோட கதையும் அவ்வளோ வித்தியாசமா இருக்குங்க. எப்படின்னா முழுக்க ட்ரெயின்ல நடக்கிற மாதிரியான ஒரு கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இந்த மீட்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அதெல்லாம் என்னன்றதை இப்ப பார்க்கலாம். பேர் மிதுன். கண்டிப்பாக நான் எங்கேயும் எப்போதும் சென்னையில் ஒரு நாள்லாம் பார்த்துருப்பீங்க. இது என்னோடய 3வது படம். சிக்கிக்கு சிக்கிக்கிச்சு. சிக்கிக்கு சிக்கிக்கிச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இது வந்து சிக்கி சிதம்பர கிருஷ்ணனோட என்னோடய பேர். ஸோ எனக்கு எப்படி ஒரு பொண்ணு சிக்கிச்சு அதுதான் வந்து இந்த படத்தோட கதை. ஸோ அதான் சிக்கிக்கு சிக்கிக்கிச்சு. இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து ஒரு ட்ரெயினில் ஷூட் பண்ணியிருக்கோம். எப்படின்னா இந்த படத்தோட கதையே வந்து ட்ரெயினில் தான் ட்ராவல் ஆகுது. இப்போது சென்னை டு நாகர்கோவில் போகிற ஒரு பையனும் அதே ட்ரெயினில் ட்ராவல் ஆகி வரப்போ ஒரு பொண்ணும் சந்தித்து எப்படி அவங்க லவ் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு அதுதான் இந்த படத்தோட கதை. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் ராஜேஷ்குமார் அவர், அப்புறம் இந்த படத்தோட கேமராமேன் ராஜேஷ், அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் விஜய் பெஞ்சமின். ரொம்ப நல்ல டீம். இந்த படத்தில் எனக்கு கூட ஹீரோயினாக நடிச்சது வந்து மிருதுலா ஃப்ரம் கேரளா இண்டஸ்ட்ரி. ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இது. ஆக்சுவலி எந்த ஒரு மொத்த படத்தை மாதிரி வித்தியாசமெல்லாம் இது இல்லாமல் ஒரு லைவாக ட்ரெயினில் ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கும்போது எப்படி எங்களுக்குள்ளே லவ் வருது, எப்படி எங்களுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப் வருது, அதுதான் வந்து இந்த படத்தோட ஒரு மையம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த படத்தை வந்து ஒரு 8 days வந்து நாங்கள் ரியல் ட்ரெயினில் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த ரியல் ட்ரெயின்லலாம் ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு செங்கோட்டை, அதாவது சங்கரன் கோயில் கிட்டே வந்து ஒரு ட்ராக் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு ட்ரெயின். ஸோ நாங்கள் முன்னாடி போகிறது பின்னாடி வர்றது, ட்ரெயின் சிக்னலில் நிற்கும் போகும் வரும். ஒரு ஒரு ஜாலியாக இருக்கும் அந்த அட்மாஸ்பியரே வந்து ஒரு ட்ரெயினில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு படம் அதுன்ட்டு. கண்டிப்பாக வந்து பார்க்குறவங்களுக்கும் வந்து இந்த படம் பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து அது ஃபீல் ஆகும். என்னென்னா இதே மாதிரி நம்மளுக்கு நடந்திருக்கு ஒரு பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ கண்டிப்பாக எல்லாருக்கும் இது நடந்திருக்கும். ஏன்னா யாராக இருந்தாலும் பக்கத்தில் சீட்டில் ஒரு பொண்ணு உட்காந்தாலும் சரி, ஒரு பையன் உட்காந்தாலும் சரி, ஒரு விஷயம் க்ரியேட் ஆகும். ஸோ அதுதான் இந்த படத்தோட ஃபுல் விஷயமும். இந்த படத்தில் வந்து நான் ஒரு ஐடி பையனாக, ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணுற பையனாக நடிச்சிருக்கேன். ஹீரோயின் வந்து ஃபேஷன் டிசைனராக நடிச்சிருக்காங்க. அப்புறம் என் கூட வந்து ஆதவன் கொஞ்சம் நடிங்க பாஸ், அவர் வந்து என் கூட த்ரூ அவுட்டாக காமெடி ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல படம். ஒரு 2 hours எப்படி அந்த ட்ரெயினில் அந்த ஜேர்னி வந்து முடியுதுன்னே யாருக்கும் தெரியாது. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அது வந்து இப்போ ஆகஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது படம். ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக படம் தேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இது தேட்டரில் தான் பார்க்கணும். ஏன்னா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின்னால் அந்த ஒரு ட்ரெயினோட ஃபீல் வந்து கண்டிப்பாக அதில் தேட்டரில் பார்த்தா தான் கிடைக்கும். ஒரு புது டீம் வரும், கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹலோ எவ்ரிவன், நான் மிருதுலா. இந்த படத்தில் வர்ஷாங்கிற இந்த கேரக்டரை பண்ணியிருக்கோம். இங்கே ஹீரோவும் டிரெக்டர் எல்லோரும் சொன்ன மாதிரியே இது த்ரூ அவுட் ஒரு ஃபன் ரொமான்டிக் மூவி. எல்லாருக்கும் தியேட்டரில் வந்து என்டர்டெய்னிங்காக போர் அடிக்காமல் ஜாலியாக பார்த்துட்டு போகிற அளவுக்கு இருக்கிற ஒரு படம். ஃபுல் ஆன் நம்ம ட்ரெயினில் ஷூட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 12 hours ஜேர்னி. சென்னை டு நாகர்கோவில் போகும்போது ஒரு 12 hours ஜேர்னியில் நடக்கிற ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி, எப்படி ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும் அப்படிங்கிறது. சிக்கியா மிதுன் பண்ணியிருக்கோம், வர்ஷாவா நான் பண்ணியிருக்கோம்.
வர்ஷா வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு ரொம்ப ஜோவியலான கேரக்டர். ஷீ நோஸ் வாட் ஷீ வாண்ட்ஸ் டு த பாயிண்ட் ஷீ இஸ். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எப்படி இந்த மாதிரி ஒரு பையனை ஒரு 12 hours ஜர்னியில் பிடிக்குமா பிடிக்காமல் போகுமா அந்த ஒரு க்யூரியோசிட்டி இருக்கிற ஒரு கேரக்டர். And it was fun working with the team. The entire team was very vibrant, very jovial and very fun to work with. இனி நீங்கள் தான் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். ஆகஸ்ட் ரிலீஸ் படம் வந்து ஐ எம் ஷோர் யூ வில் ஆல் என்ஜாய் த மூவி. அண்ட் சாங்ஸும் வந்து 4 songs இருக்குது, 4 to 5 songs இருக்குது. எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சாங்ஸ். விஷுவலி பார்த்தோன்னா 4 songs வந்து ஆன் ட்ரெயின் தான் எடுத்திருப்போம். ஆனால் இந்த 4 சாங்கும் டிஃப்ரெண்ட்டாக விஷுவலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யா, வி ஆர் ஆல் எக்ஸ்பெக்டிங் அண்ட் வி எக்ஸ்பெக்ட் யூ டு கோ டு தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் த மூவி அண்ட் என்கரேஜ் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ. என்னோட நேம் விஜய் பெஞ்சமின். இந்த மூவியோட இசையமைப்பாளர் பேசுகிறேன். இது என்னோடய ஃபஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இந்த படம் ஃபுல்லாக ட்ரெயின்லேயே ஜேர்னி. அதனால் சாங்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஏன்னா ஒரே ஒரு சாங் தான் அவுட்டோரு, மற்றபடி எல்லா சாங்கும் இன்டோரு. ஸோ அதனால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லாருக்கும் பிடிக்கணுன்றதுக்காக நாங்கள் நிறையா எஃபெக்ட் போட்டிருக்கோம். பிஜிஎம் பற்றி சொல்லணுன்னா அதே மாதிரி தான், கொஞ்சம் நல்லா யூனிக்னஸ் தெரியணுன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கோம். படத்தில் மொத்தம் 5 சாங், அதில் எல்லாமே பெரிய சிங்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து டிஆர் சார் பாடியிருக்காரு, இன்னொரு சாங் உன்னிகிருஷ்ணன், இன்னொன்று கார்த்திக், முகேஷ், பத்மலதா, நரேசையர் ஒரு சாங் பாடியிருக்காங்க. என்னோடய பேர் ஆதவன். இந்த கொஞ்சம் நடிங்க பாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பார்த்துருப்பீங்க. அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து எனக்காக வந்து ஒரு டேரக்டர் வந்து சான்ஸ் கொடுத்தாரு, எங்கள் ஃபிலிமில் நீங்கள் ஒரு ரோல் பண்ணி தரணும் அப்படின்னு. அவர் தான் மிஸ்டர் ராஜேஷ், சிக்கிக்கு சிக்கிச்சு படத்துடைய இயக்குனர். அவர் வந்து அந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நான் ஒரு பப்ளியான கேரக்டர் அப்படின்னு நான் சொல்ல முடியாது, ஏன்னா நான் ஹீரோயின் இல்லை. இந்த படத்தில் நான் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் பிளாக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா நான் ஹீரோ இல்லை. ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஹீரோட ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர். நிறைய காமெடியான விஷயங்களும், அதாவது ஒரு 1 நைட்டுக்குள்ளே நடக்கிறது தான் இந்த படத்துடைய கதையே. ஸோ அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரைவ் ஒன்று பண்ணியிருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த படம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வெவ்வேறு லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறதுக்கும் படம் முழுக்க வந்து ட்ரெயினில் இருக்க போகுது. ஸோ ட்ரெயினில் ஷூட் பண்ணுறதும் ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு நாள் நைட்டில் நடந்த கதையை நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு எந்த இடத்துலையுமே போர் அடிக்காமல், நாங்கள் ஒரே காஸ்டியூம் போட்டிருந்தாலும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண அளவுக்கு நிறைய வந்து சீன்ஸும், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸும் அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களை ஆகஸ்ட்டில் மீட் பண்ணுறோம். அடுத்ததா அப்பா டக்கர் சகலகலா வல்லவன் படத்தோடைய ப்ரெஸ் மீட் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நேற்று ரிலீஸ் ஆகி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த படம் ஓடிட்டுருக்கு. ஜென்ரலாகவே சுராஜ் சாரோட படம்னா காமெடி சீன்ஸ் சூப்பராக இருக்கும், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வரிசையில் இந்த படத்தில் இருக்க காமெடி சீன்ஸும் ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருக்கு. நம்ம ஜெயம் ரவி சார், த்ரிஷா, அஞ்சலிரா ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம சூரி சாரும் விவேக் சாரோட காமெடி சீன்ஸில் பயங்கரமாக பட்டையை கிளப்பியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பற்றின நிறைய விஷயங்கள் இந்த மீட்டில் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம். சாங்கு மாமா, இது ஹிட்டு சாங்கு மாமா, கூட நீயும் வந்து ஒரு குத்து போடு மாமா அப்படின்னு தொடங்கும். சிம்பு பாடியிருக்காரு. தமன் சார் வந்து மியூசிக் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் ஏன் உச்சி மண்டையில் சுருங்குன்னு ஒரு பாட்டு மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அந்த பாட்டு மாதிரி அந்த அளவுக்கு அதை விட மிகவும் பெரிய வெற்றி பெறும் இந்த பாடல் என்று நான் நம்புகிறேன். இது வந்து குழந்தைக்கெல்லாம் பிடிக்கணும். இந்த பாட்டை எழுதி வச்சு சுராஜ் சார் தான் சொன்னார், இந்த மாதிரி வார்த்தைகள் வேணும், குழந்தைகளுக்கு பிடிச்சாதான் பாட்டு ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னார். 5 பைசா 10 பைசா வடை நான் காக்கா போல் தூக்கிக்கிட்டு போடா நீனு, பெண்ணே உன் அழகு வந்து என்னை கொல்லுது, ஈபிகோ சட்டம் இங்கே என்ன பண்ணுது, இந்த மாதிரி குறும்புத்தனமான வார்த்தைகள் அடங்கிய பாடல் இது. சிம்பு பாடியிருக்கார். இந்த பாடல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்பா டக்கர் படத்தில்
ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் இது படம் மாதிரியே எந்த ஷூட்டிங் ஸ்பாட் கூட பயங்கர ஹியூமராக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சுராஜ் சார், என்னை இந்த அப்பா டக்கர்க்குள்ளே வந்து எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரவி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு, அண்ட் த்ரிஷா அண்ட் மை ப்ரொடியூசர். இப்போ யாரை சொல்கிறதுன்னு தான் எனக்கு கன்ஃபியூஷன். கோகுல் இல்லை முரளி சார் எல்லாருக்குமே, லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் செந்தில் சார் ரொம்ப அழகாக க்யூட்டாக காமிச்சிருக்காங்க படம் ஃபுல்லாக. அண்ட் மியூசிக் தமன் ரொம்ப நல்ல டியூன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷில்வா, தினேஷ் மாஸ்டர், வேறு யாரையும் விட்டாங்க, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சூரிக்கு இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல சாலிடான ஒரு கேரக்டர், ஒரு டோட்டலாக வந்து அவங்களோட ஷோல்டர்ஸில் இருக்கும் அந்த ஹியூமர்ன்றது. அண்ட் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லி எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர் திஸ் ஈவினிங். அண்ட் முதல்ல எனக்கு ஐ வாண்ட் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் முரளி சார் அண்ட் ஹிஸ் சன்ஸ், லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் பிசைட்ஸ் தட் சுராஜ் சார் தேங்க்யூ, எனக்கு ரொம்ப அழகான ஒரு ரோல் கொடுத்துருக்காரு. நான் ஐ திங்க் சில பேர்கிட்ட சொன்னேன், லாஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு காமெடி arrogant stubborn ரோல் பண்ணி ஒரு தெலுங்கு படம் அத்துடுன்னு. ஐ திங்க் ஆஃப்டர் தட் இட்ஸ் திஸ் ஃபில்ம். எனக்கு காமெடி ரொம்பவே பிடிக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ தட் ஆப்பர்ச்சுனிட்டி அகேன். அண்ட் ரவி பற்றி சொல்லணுன்னா, ஹீஸ் அ வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அண்ட் இது ஆக்சுவலி நம்மளோட 3வது படம். ஸோ ரவி நானும் அந்த பேர் சொன்னாலே எல்லாரும் இன்னமும் சம்திங் பற்றி தான் பேசுவாங்க. ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஒரு கான்ட்ராஸ்ட், வெரி வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ஸ்டில் யங் பப்ளி எல்லாமே இருக்குது. பட் இட்ஸ் அகேன் அ வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அண்ட் ஐ திங்க் திருப்பியும் ஒரு ஃப்ரெஷ் பேர் நடித்த மாதிரி இருக்கும். யூ கைஸ் வில் டெஃபினெட்லி என்ஜாய் இட். அண்ட் அஞ்சலி சொன்ன மாதிரி எனக்கு எப்போவுமே மல்டி ஸ்டாரர்ஸ் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். இட்ஸ் ஆக்சுவலி கான்ட்ரரி டு வாட் பீப்புள் திங்க். ஏன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் செட்டில் எப்போவுமே. I think we had a couple of days combinations, and then இல்லைனா பிரபு சார் இருந்தார், ராதா ரவி சார் இருந்தார், சூரி, விவேக், the entire team. So it was so much of fun. என்ன இருந்தாலும் செட்டில் ஒரு கலாட்டா பண்ணி ஒரு ஜாலியாக இருந்தது. And of course செந்தில் சார், he shot us so beautifully. நிறைய பேர் ட்ரெய்லர் பார்த்தது சொன்னாங்க, என்ன இந்த படம் இப்படி கலராக இருக்குது, I really want to see the film. And of course this is the second film, ஏன்னா நம்ம இப்போ அரண்மனையும் பண்ணிகிட்ருக்கோம். So I'm very very happy. I hope I've not forgotten anybody. The music, the stunts, the action, everything. Full team, okay? I just want to say thank you so much. சூரி இந்த படத்தில் நான் வந்து ஜெயம் ரவி கிட்ட சொன்னேன், சார் என் ஈக்குவல் கேரக்டராக இருக்கானா சார் சூரி? ஆமாம் ரவி, பண்ணால் நல்லா இருக்கணும். சரி சார் நீங்கள் பேசுங்க. நான் சூரி கிட்ட கதை சொல்லலான்னு போது சூரி எனக்காக சொல்கிறான், சார் இது மாதிரி கதை அது சீன் நல்லா இருக்குது. என்னன்னா ரவி நேற்று நைட் எனக்கு ஃபோன் பண்ணார் சார் அப்படின்னு. வெரி குட், நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சூரிக்கு வந்து இந்த படம் வந்து சார் அடுத்து ஒரு லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து த்ரிஷா, அஞ்சலி 2 பேரையும் லவ் பண்ணுவார் படத்தில். பட் அவங்க லவ் பண்ண மாட்டாங்க, இவர் 2 பேரையும் லவ் பண்ணுவார். அது என் உரிமைன்றான். நீங்கள் லவ் பண்ணுறீங்களா லவ் பண்ணி எனக்கு தெரியல, நான் லவ் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு லவ் பண்ணுவார். 2 பேருமே அவருக்கு கிடைக்க மாட்டாங்க. அப்புறம் விவேக் சார் இந்த படத்தில் நான் போய் கதை சொல்லும்போது ஆல்ரெடி படிக்காதவன் மாப்பிள்ளை பண்ணியிருந்தேன். போய் சொன்னேன், சார் இது மாதிரி ஒரு ரோல் இருக்குது நீங்கள் பண்ணணுன்ட்டு. சார் சிங்கிள் காமெடினா இருந்தால் நீங்கள் கதையே சொல்ல வேணாம், நான் பண்ணிடுறேன். ஒரு இன்னொரு காமெடியன் இருக்காரு சார் அப்படின்னா. தமிழில் என்னென்னா 2 காமெடியன் பண்ணுறதே இல்லை. ஒரு காமெடியன்னா கடைசி வரலாம் அவங்க தான். என்ன செகண்ட் ஹாஃபில் போர் அடிச்சுது அதே காமெடியனை யூஸ் பண்ணேன். சரி விவேக்கை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு விவேக்கிட்ட பேசினேன், கதை சொன்னேன்னே ஓகேண்ணா என்ன கெட்டப் போடலாம் அப்படின்னு கேட்டேன். சார் என்ன சார் அந்த படத்தில் இப்படி போட்டோம், இந்த படத்தில் இப்படி போட்டோம், படிக்காதவன் மாப்பிள்ளைன்னு மொட்டை போடலாமா சார் அப்படின்னு கேட்டேன். சார் மொட்டையோடு நான் நடிச்சதே இல்லை சார் இது வரலண்ணா. அப்போ மொட்டை போடலாம் சார் அப்படின்னு. அப்புறம் மொட்டை போட்டுன்னு வந்து நடித்தார். அவர் வர ஒரு 30 நிமிஷம் வருவார் செகண்ட் ஹாஃபில். அந்த 30 நிமிஷமும் தேட்டரில் ரசிகர்கள் சிரித்து ரசித்து என்ஜாய் பண்ணலாம், அந்தளவுக்கு இருக்கும் அவர். அப்புறம் டெக்னீஷியன் செந்தில்குமார், அவன் நாங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒரு 20 படம் பண்ணியிருப்போம். நாங்கள் சுந்தர் சாரியில் 20 படம் அசிஸ்டண்ட் அசோசியேட் நாங்களாம். செந்தில் கேமராமேன் அப்போவே. செந்தில் இந்த படத்துக்கு நான் எப்படி 50% ஆகும் தான். நல்ல டைலாக் சொல்லிடுவேன், ஆர்டிஸ்ட்லாம் சிரிச்சிருவாங்க. ஓகே அப்படின்னு போது மச்சான் ஒன்மோர் அப்படின்னுவோம். என்னடாண்ணா நானும் ஆடிட்டேன் மச்சான் அப்படின்னுவோம். செந்தில் அந்த அளவுக்கு என் ஈக்குவல் அவர் அந்த படத்தில். அப்புறம் திரிஷா வந்து இந்த படத்தில் ஒரு அடாவடியான பொண்ணு, பயங்கர அடாவடி. ரவி ஒரு அடி அடித்தா திரிஷா 2 அடி அடிப்பாங்க, அப்படி ஒரு கேரக்டர். ஆனால் ஷூட்டிங் முடிச்சோடனே அமைதியான கேரக்டர், யார்கிட்டையும் பேச முடியாது. அவங்க சார் வரேன் சார் போயிட்டே இருப்பாங்க. படத்தில் அஞ்சலி அமைதியான கேரக்டர். ஆனால் 6 மணி ஆயிடுச்சுன்னா ஒரு 4-5 அசிஸ்டன்ட் வச்சுருப்பாங்க. அவங்க பால் போடவும் தெரியாது,
அஞ்சலிக்கு கிரிக்கெட் ஆடவும் தெரியாது. ஆனால் 9 மணி வரலாம் ஆடிட்டு இருப்பாங்க. அம்மா போய் படுமா, தூங்குமா, நாளைக்கு காலையில் ஷூட்டிங்மா. ஆனால் சூரிய ஒரு நாள் ரொம்ப கோவமாக பேசுகிறான், போய் படுங்க, டைம் ஆகுது, தூங்குவான், நம்ம நாளைக்கு ஷூட்டிங் இல்லையான்ட்டு. அவன் செல்லை உடச்சிட்டாங்க, ஐஃபோன். அவன் காசுக்காக தேடிட்டு இருக்கிறான். இப்போ சொன்னான், அண்ணா எங்கே அண்ணா ப்ரெஸ் மீட் நடக்குது, என்ன சூர்யா அண்ணா கல்கத்தாவில் அஜித் படண்ணே, அஞ்சலி வந்திருக்கானே. ஆமாம் சார், எனக்கு கேட்டு பாருங்கண்ணே பேமெண்ட். அதனால் அஞ்சலி மேடையில் சூரிய சொன்னதையும் சொல்லிடுறேன். தேங்க்ஸ் டு சுராஜ் சார் என்ன செலக்ட் பண்ணதுக்கு. யூகே செந்தில்குமார் சார், அவர் வந்து எப்படி சுராஜ் சார் சொன்னாரோ 50% நான் 50% யூகே அப்படின்னு சொன்னாரோ, செந்தில் சார் உண்மையாகவே எங்கள் எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டில் தான் இருந்திருக்காரு இந்த படத்தில். அவ்வளோ ஃபாஸ்ட் ஒர்க்கர். அவருக்கு நானும் த்ரிஷாவும் பேசினாலே பிடிக்காது கொஞ்சம் கூட. ஷார்ட் முடிஞ்சு போய் உட்காந்து பேசலாம் த்ரிஷா கிட்ட, சரி அவங்க நிறைய கதை சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி அவன் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கதை இருந்துச்சு. சரி இப்போ உட்காந்து கேட்கலான்னு போனால் ஷார்ட் ரெடி அப்படின்றவார். ஏன் சார் நாங்கள் பேச விட மாட்டீங்க? ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட் அவர் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். தினேஷ் மாஸ்டர் செம்மையாக காமெடி பண்ணியிருக்காரு இந்த படத்தில். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது மாஸ்டர். ஆல் தி பெஸ்ட் மாஸ்டர். ஒரு நடிகர் அவதாரம், வேறு ஒரு அவதாரம் காமிச்சிருக்கீங்க மாஸ்டர். பாடலாசிரியர் குறிப்பிட்டே ஆகணும். ரொம்ப ஜாலியாக இருந்தோம் நாங்கள் 2 பேரும். ஒரு இந்த லிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப ரசித்து பண்ணோம் நாங்கள். தினேஷ் மாஸ்டர் பையன் இருக்கார், அவர் வந்து ஹரி வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. நான் வந்து எனக்கு உண்மையாகவே நம்பிக்கை வரல ஃபஸ்ட்டு. சின்ன பையனாக வந்து மாஸ்டர் என்ன மாஸ்டர் நீங்கள் தானே மாஸ்டர் பண்ணுறேன்னு சொன்னீங்க அப்படின்ற அளவுக்குலாம் கேட்டுட்டேன் நான். சார் நீங்கள் நம்பி பண்ணுங்க சார் அப்படின்னா. இன்றைக்கி அவுட்புட் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. த்ரிஷா 3வது படம், அது எல்லோரும் கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களுக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா த்ரிஷாவை, ஏன் வந்து த்ரிஷா கூடயே பண்ணிகிட்ருக்கீங்க படங்கள்லாம் அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாகவே எனக்கு பிடிக்கும் த்ரிஷாவை, அதில் என்ன தப்பு. எனக்கு ஒண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் அஞ்சலி. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நிறைய ஹீரோயின்ஸ் 10 கமர்ஷியல் படம் பண்ணால் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் பண்ணுவாங்க. இவங்க 10 எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிம் பண்ணால் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு 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 மிக்ஸ். அது அப்படி தான் சொல்லுவேன் நான். ஸோ இந்த படத்தில் வந்து நான் தான் சொன்னேன் அஞ்சலி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். ஸோ இந்த படத்தில் ரொம்ப க்யூட்டாகவே பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி காமெடி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு எல்லாத்துக்கும் மேலே நான் சொன்னால் அது உண்மை, சூரி இந்த படத்தில் அடுத்த காமெடி சூப்பர் ஸ்டாராகவே ஆயிடுவார் அவர். அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து 50% அவர் தான் இந்த படம், மற்ற 50% தான் நாங்கள் எல்லோரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு கலக்கியிருக்காரு. நிச்சயமாக அவருக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய படமாக, ஒரு முத்திரை குத்துற மாதிரியான ஒரு படமாக அமையும் அவருக்கு. அடுத்ததா சூப்பரா ஓடிட்டு இருக்கிற குரு சுக்ரன் படத்தோடைய டீம் மேட் தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோடைய ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது என்னன்னா, ட்வின்ஸ் 2 பேரும் சேர்ந்து இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோவா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய டைரக்டர் ஆனந்த் சார் என்ன சொன்னாருன்னா, என்னதான் புதுமுகமா இருந்தாலும் இவங்க பயங்கரமா எஃபர்ட் போட்டு கண்டினியூஸா 48 hours ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது சாதாரணமான விஷயமே இல்லை, ரொம்ப பெருமைக்குரியமான ஒரு விஷயம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க. இது மட்டும் இல்லாம இந்த படத்தை பத்தின நிறைய விஷயங்கள் இந்த டீம் மீட்ல அவங்க பேசியிருக்காங்க. வாங்க அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம். என் பேர் குரு சுக்கன் படத்தில் 1வது கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதில் என் கேரக்டர் போலீஸ். இது என்ன, இந்த மூவி என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, ஃபர்ஸ்ட் டைம் ரியல் லைஃப் ட்வின்ஸ் ஆக்ட் பண்ணுறாங்க. இந்த படத்தில் என் கேரக்டர் ஒரு போலீஸ் கேரக்டர். ஒரு ஊரில் வந்து ஒரு கேரக்டர் இருக்கார், அதே ஊரில் இன்னொரு கேரக்டர் வரும்போது அந்த அவங்களுக்கு என்னென்ன அதே மாதிரி இருக்கிறதுனால அந்த ஊர் மக்களுக்கு என்னென்ன சூழ்நிலைகள் ஏற்படுது, அதேமாதிரி அங்கே இருக்க மாற்றம், அதான் இவர் வந்து அவராக மாதிரி என்னென்ன பண்ணுறாரு, அந்த ஒரு ப்ளே நல்லா வந்திருக்கு படம். கேமராமேன் செல்லதுரை சார், கேவி ஆனந்த் சாரோட அசிஸ்டன்ட் வந்து அது ஒர்க்லேயே நல்லா சூப்பராக தெரியுது. ஆல்சோ மியூசிக் பை சந்தோஷ் சந்திரபோஸ் சார். இப்போ நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்க பழனி அம்மாவில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, அந்த பாட்டு நல்லா வந்திருக்கு. ஆல்சோ இந்த படத்தோட ரிவ்யூஸும் கிளைமேக்ஸு நினச்சி பார்க்க முடியாத கிளைமேக்ஸாக வந்திருக்குன்னு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸாக இருக்குது. ஸோ நீங்களும் படத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ். என் பேர் கமல். நான் குரு சுக்ரன் படத்தில் 1 ஆஃப் த ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் அண்ணன் பேசி கேட்டிருப்பீங்க, ஆனால் இப்போ அவன் பேசினது ஆனால் இப்போ நான் இல்லை. அந்த மாதிரி தான் உங்களுக்கு படம் ஃபுல்லாக ட்விஸ்டாகவே இருக்கும். அதான் ஒரே ஒருத்தரை வந்து 2 வாட்டி டபுள் ஆக்ஷனாக நம்ம தியேட்டர்ஸில் பார்க்குறது வந்து இட்ஸ் நார்மலாக நடக்கிறது. பட் 2 பேர் ஒரே மாதிரி இருக்கவங்கள நீங்கள் தியேட்டரில் பார்க்குறது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
அது இப்போ படம் நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. நேற்று ரிலீஸ் ஆகி இப்போ நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு படத்துக்கு. தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் கஷ்டப்பட்டு பண்ண அந்த ஒர்க்குக்கு ஒரு 1.5 years ஆன ஒர்க்குக்கு அந்த பலன் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் படத்தை பாருங்கள், உங்களுக்கு படம் பிடிக்கும். கிளைமேக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிட்டு படத்துட்டு வெளில வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்து அந்த ஃபீல் கிடைக்கும். சாங்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு. இப்போ அந்த பழனியம்மாள் நண்டூர் சாங் பாடின பழனியம்மாள் இப்போ நம்ம படத்தில் பாடியிருக்காங்க. ஷி காட் நேஷ்னல் அவார்ட் ஃபார் தட் டூ. ஸோ கெட்டிங் இன்டு ஒரு யங் டேலண்ட்ஸ்க்கு வந்து நம்மளால் ஒரு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வணக்கம். அந்த குருச்சுக்குரன் படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் செல்லத்துறை. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு முதலாக தமிழ் சினிமாவில் வந்து ரெட்டை பிறவிகள் முதலாக ஹீரோவை பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து போலீஸ் அதிகாரியாக, இன்னொரு கேரக்டர் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு படிக்காத ஒரு சாமானிய ஒரு சாதாரணவனாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நெல்லை மாவட்டத்தை பேக்ரவுண்டை சார்ந்தது. முதல்ல பண்ணியிருக்காங்க மாதிரியே தெரியாது. 2 ஹீரோவுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வைரமுத்து சார் இந்த படத்துக்கு சாங் எழுதியிருக்கிறாங்க. சந்திரபோஸ் சார் பையன் வந்து இசையமைத்திருக்கிறார். இந்த படம் ஆடுகளை நரேன் அண்ணன், சண்முக சுந்தர சார், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவரஞ்சனி மேடம், அப்புறம் வந்து அண்ணன் சிங்கமுத்தனுடைய காமெடி நல்லாயிருக்கும். ஃபுல்லாக ஒரு என்டர்டைமான படம், ஒரு நல்ல வில்லேஜ் பேக்ட்ராப்பான படம். இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததா ரீசெண்டாக நம்ம அருள்நிதி, ரம்யா நம்பீசன் நடிச்சு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கிற 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும் படத்துல இருந்து சூப்பரான கிளிப்பிங்ஸ் தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சிங்கம் புலியோட காமெடியை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். அவ்வளோ சூப்பராக பட்டையை கிளப்பியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஜென்ரலாகவே டெக்னாலஜியில் எவ்வளவு க்ரோத் டே பை டே இருக்கோ அதே மாதிரி நம்ம ஃபேஷன் வேர்ல்ட்லையுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த சேஞ்சஸ்லாம் நமக்கு எப்படி தெரியும்? ஒரு ஃபேஷன் ஷோ, ஒரு ஃபேஷன் ஈவெண்ட், இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தான் நம்மளுக்கு எல்லாமே தெரிய வரும். அந்த வரிசையில் ரீசெண்டாக சென்னை ஃபேஷன் வீக் 2015 ஈவெண்ட் நடந்துச்சுங்க. இது ரொம்பவே கலர்ஃபுல்லாக பயங்கரமான இனோவேஷன்ஸ் எல்லாம் இதில் கொண்டு வந்திருக்காங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க. வாங்க அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம்.
அன்கிட்ல பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான கலர்ஃபுல்லான நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோங்க. இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான விஷயங்களோட நான் வரேன். But until then, it is Keerthana signing off from Kollywood Ankit. Tata, bye bye and take care.